ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மெத்தட்ல பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. பச்சரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பாசி பருப்பு போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் சாஃப்டாகவே இருக்கும் அந்த பொங்கல். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, முந்திரி ஒரு 15 சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் ஒரு 2, இஞ்சி சிறிதளவு எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாங்க. அரிசியும் பருப்பும் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 3 டைம் நல்லா கழுவியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாலிஷாக இருக்குது. இப்போ இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருந்தோம். மொத்தமாக 1 டம்ளரு. இப்போ இது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். கரெக்டான அளவாக இருக்குங்க 3 டம்ளர் தண்ணி. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு வந்து அரிசிலாம் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்க 5 விசில் வந்து விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிண்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி பாருங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணாலே நல்லா குலைவாக வெந்திருக்கிறதுனால நல்லா பொங்கல் மாதிரி சாஃப்ட் ஆயிரும். பாருங்க சம அளவில் அரிசியும் பருப்பும் சம அளவில் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிட. பாருங்க இந்த அளவுக்கு மசிச்சு வச்சா போதும். ஒரு கடாயிலே நெய் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நெய் சேர்க்கலனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சீரகம் மிளகு சேர்த்துடலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து பண்ணும்போது தாங்க அந்த பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். காலையில் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல நெய்யில், அதை வந்து இந்த பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பொங்கல். இதுக்கு ஒரு சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க நல்லாவே வெந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. பாருங்க வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்குது. செய்கிறது வந்து 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பாசி பயிரும் அரிசியும் வந்து சம அளவில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் வந்து சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.